நம்ம பெரிய வீடியோவை தான் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம். என்னென்னா தக்காளி நாற்று கத்திரிக்காய் நாற்றெல்லாம் நம்ம முளைக்கு போடுறதுக்கு தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் அப்போ தான் நாற்று விட்டால் தான் கரெக்டாக முளைக்குன்னு சொல்லி தான் இது பண்ணிகிட்ருக்கோம். கல்லெல்லாம் பொறுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் லாஸ் ஆகிடுங்க. ஏன்னா கல் இருந்துச்சுன்னா செடி வளர முடியாதுங்க. அதனால தான் எல்லா கல்லும் பொறுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா கல்லும் பொறுக்கிறதுக்கு ஒவ்வொரு கல் பெரிய பெரிய கல்லெல்லாம் வருங்க. அது எப்படின்னே தெரியாதுங்க. அது மம்பட்டி வெட்டுறதுனால தான் நினைக்கிறேன் எல்லா கல்லும் உள்ளே வந்துடுது. அதில் இருக்கிற எல்லா கல்லும் பொறுக்கணும். பொறுக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டி விடுவாங்க. எதுக்குன்னா அந்த கல்லெல்லாம் சின்ன சின்ன கல்லெல்லாம் கொஞ்சம் வெளியே போகிறதுக்காக கூட்டி விடுவோம். ஏன்னா நம்மளால பொறுக்க முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு கல் தேடி கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுக்கணும். அதுக்கு இதுக்கு நம்ம கூட்டி விட்டாலே ஒவ்வொரு கல் வெளியே போயிடும். ஒவ்வொரு கல் பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியே போகாதுங்க. நான் கொஞ்சம் வளர்றேன், ஆனால் அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியலிங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்டி விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாம் குப்பை மண் போடணும். அது கடைசியில் காமிக்கிறீங்க எப்படி குப்பை மண் போட்டிருக்குறாங்க. இங்கே இருக்கிற கல்லெல்லாம் பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரெஷராக நம்ம கூட்டி விடுவோம். அதனால தாங்க இப்போ இருக்கிற எல்லாச்சும் இங்கே பாருங்கள், இந்த நம்ம நம்ம இது பண்ண கல்லே வந்துட்டு இருக்குதுங்க. இங்கே இருக்கிறது எதுக்குள்ள இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் நாற்று விட்றதுக்காக போடுவாங்க. இந்த மாதிரி கோடு போட்டால் தான் அந்த அதுக்குள்ளேயெல்லாம் விதை விடுவாங்க. இங்கே இருக்கிற தக்காளி நாற்றுங்க, இந்த கத்திரிக்காய் நாற்றுங்க, இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம விட போகிறோம். இல்லை நாங்கள் பாதியாக விடுவோம் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பாருங்க, இதுதான் குப்பை மணி. இது மாட்டு சாணி இருக்குன்னு நினைங்க. அது கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் வந்து போடுறது தான். இப்படி போட்டால் நாற்று சீக்கிரமாக வளருங்க. ஏன்னா மண்ணுக்கு சத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டிருக்குறோம். அதுலேயும் தோண்டும் போது கல் வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் எப்படின்னே தெரியலிங்க. எப்படி இருந்தாலும் இதுக்கு மட்டும் கல் வந்துடும். இப்படி பண்ண கல்லை வந்துருக்கு. அந்த இடத்துல கூட கல் வந்துருக்குங்க. அந்த இடத்துல எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது இத்தினோண்டு கல்லெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்குங்க. அது இன்னுமே தெரியாதுங்க. கீழே வேணால் கல் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் தேட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு மேலே இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். மேலே இழுத்து விட்ருக்கோம். ஏன்னா அந்த மேலே இழுத்து விட்டால் தான் நாற்று விட முடியுங்க. இங்கே பாருங்கெல்லாம் நாற்று விட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விதையெல்லாம் போடணும். ஒட்டுக்காக போட்டால் ஒட்டுக்காக வளராதிங்க. கொஞ்சம்னு விட்டால் தான் அந்த நாற்றெல்லாம் ஒரு கேப்பில் வளரும். இல்லைன்னா வளராமல் போயிடுங்க. அதுவும் லாஸில் போயிடுங்க. இப்போ நம்ம காமிக்கிற பாருங்க, இது முக்கால்வாசி நமக்கு வேலை முடிஞ்சு. அந்த இடத்துல சென்டர் குரோட்டாக இருக்குன்னு நினைங்க. அதையெல்லாம் ஃபுல்லாமே இழுத்து விடணும். அந்த இடத்துல இழுத்து விட்டால் தான் அந்த நாற்றோட விதையெல்லாம் மூடுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றாம அப்புறம் முளைக்காமல் போயிடும். அப்புறம் அடுத்த நாள் எப்போ தண்ணி ஊற்றுறோமோ அப்போ தான் முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி ஊற்றுனா இப்போவே முளைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ தோண்டும் போது கூட இது இப்போ குச்சியாட்ட நேராக லைன் இழுக்கும் போது கூட கல் வருங்க. இத்தினூண்டு கல்லிங் அதை கூட நம்ம வீசிடுவோம். இல்லைன்னா நாற்று வளராதிங்க. ஏன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம இது பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது விதையும் சேதி மூடுங்க. அதனால தான் இப்படி பண்ணுறதுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற குப்பை மண்ணெல்லாம் காஞ்சி போச்சுங்க. ஏன்னா ரொம்ப வெயில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் காஞ்சி போச்சுங்க. இங்கே இருக்கிற இது என்ன நாற்றுன்னு தெரியலைங்க. இது போட்டு பார்த்தா தான் தெரியும். இது கத்திரிக்காய் நாற்றுங்க. அது கத்திரிக்காய் விதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் புதுசாக. இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோங்க. நம்ம போன வீடியோ சொன்னதானே இங்கே அந்த இடத்துல தான் இந்த தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறேன். இப்போ சரி நம்ம தண்ணி ஊற்ற போகலான்னு சொல்லி தண்ணி ஊற்ற போகிறேன். நான் வந்தக்கப்புறம் தான் இங்கே அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நாற்று விட்டுருக்காங்கன்னே தெரியாது. இப்போ தான் நான் இந்த சைடு இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் தண்ணி ஊற்றுறது. இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு நான் சொல்கிறேன். போகும்போது தான் உங்களுக்கு டியூஸ்டேங்க. போன வீடியோவில் நான் இதெல்லாம் நான் காமிச்சேன். இதுக்கெல்லாம் ஷார்ட்ஸில் நான் போட்டு காமிச்சேங்க. ஆனால் இப்போ ஒன்று மட்டும் காமிச்சிருக்க மாட்டேங்க. இங்கே இருக்கிற பவுட்ரு இருக்குதுன்னு நீங்கள் இந்த பவுட்ரெல்லாம் நான் காமிச்சிட்டேங்க. இந்த பவுடர் என்ன எறும்புக்கு போட்டிருக்கேன். எறும்பு வந்து நாற்றோட விதையெல்லாம் தூக்கிட்டு போயிடுங்க. அதுக்கு உணவுக்கு சொல்லிட்டேங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போக ஆரம்பித்தேங்க. இங்கெல்லாம் நான் காமிக்கவே இல்லைங்க. இந்த வீடியோவில் தான் எக்ஸ்ட்ரா ஒரு சீன்ஸ் காமிக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போன இடம். இதுதான் எங்கள் காடுங்க. அந்த இடத்த தான் சுற்றி காமிச்சிட்டு இருக்கிறேங்க. மயிலெல்லாம் பின்னாடி இருக்குதுங்க. சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போக ஆரம்பித்தேங்க. அதுதான் பில்லு காடுங்க. பில்லெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்குதுங்க. மிச்ச பில்லெல்லாம் வீட்டுக்கிட்ட இருக்குதுங்க. இன்னும் நம்ம பில்லு எங்கள் காட்டில் பில்லு இருக்குதுங்க. அந்த பில்லு தான் நாங்கள் அடுத்துட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிற பில்லெல்லாம் அடுக்க மாட்டோம். சரி நம்ம அங்கே போகலாம் சொல்லி போகும்போது இந்த இடத்துல விழுந்துட்டேங்க. ஆனால் அந்த வீடியோ காமிக்கலைங்க. இந்த இடத்துல விழுந்துட்டேங்க. சரி நம்ம இந்த சைடு போகலான்னு சொல்லி போனவொடனே எங்கள் அப்பா பைக்கு ஸ்டார்ட் பண்ணி என்னை விட்டுட்டு போனாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.